Hi students, நம்ம 12th accountancyல lesson 1ல இப்போ அடுத்த சாப்டர் கடனாளிகள், அதாவது மொத்த கடனாளிகள் கணக்கு பார்க்குறோம். இந்த கடனாளிகள் கணக்கு எதுக்காக தயாரிக்கிறோம் அப்படின்னா, கடன் விற்பனை எவ்வளோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதாவது கடன் விற்பனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இப்போ சேல்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பொருட்களை ரொக்கத்துக்கு மட்டுமே நம்ம விற்க மாட்டோம், கடனுக்கும் விற்போம். அப்போ ரொக்கத்துக்கும் விற்போம், கடனுக்கும் விற்போம். அப்போ நம்ம கடனுக்கு யாருக்கெல்லாம் கடன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தான் கடனாளிகள். அப்போ அந்த கடனாளிகள் கணக்கு வாயிலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கடன் விற்பனையை தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த கடனாளிகள் கணக்கோட படிவம், மொத்த கடனாளிகள் கணக்கு பற்று வரவு 2 சைடு போடணும். கடனாளிகள் சொத்து, அந்த சொத்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். சொத்துக்கள் எப்பொழுதுமே என்ன இருப்பை காட்டும், பற்று இருப்பை காட்டும். அப்போ கடனாளிகளோட தொடக்க இருப்பு கணக்கில் கொடுத்துருப்பாங்க, தொடக்க இருப்பு கொடுத்துருப்பாங்க, இறுதி இருப்பு கொடுத்துருப்பாங்க. அப்போ தொடக்க இருப்பு எங்கே எழுதணும் அப்படின்னா, பற்று பக்கம் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு எழுதணும். கடனாளிகளோட தொடக்க இருப்பு பற்றில் எழுதணும். அடுத்தது வரவு பக்கம் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் தொடக்க இருப்பு எழுதிடும். அடுத்தது வரவு பக்கம் என்னென்ன வரும் அப்படின்னா, அதாவது எதெல்லாம் கடனாளிகளோட இருப்பை குறைக்கின்றதோ அது வரும். எதெல்லாம் இருப்பை குறைக்குது? இப்போ ரொக்கம் பெற்றது, வங்கி மூலமாக பெற்றது, அதாவது காசோலை மூலமாக பணம் செலுத்தியிருப்பாங்க. அப்போ பணம் பெற்று இருப்பாங்க. நம்ம செலுத்துறோம், அவங்க பெறறோம், அதனாலதான் பெற்றது வருது. அப்ப ரொக்கம் பெற்றது, வங்கி பெற்றது. அப்ப என்ன ஆகுது? ரொக்கம் பெற்றது, வங்கி பெற்றது. இப்ப நம்ம கடனாளிகள் ஒரு 50,000 இருக்கிறாங்க. அப்ப அந்த 50,000த்துல 20,000 ரூபாய் கடனாளிகளுக்கான பணம் வந்துருது. அப்ப என்ன ஆகுது? கடனாளிகளோட இருப்பு குறையுது இல்லையா? அப்போ சொத்துக்களோட இருப்பு குறையுது. அதனால எங்க வரும்? வரவுல வரும். அப்போ ரொக்கம் கணக்கு வரவு, வங்கி கணக்கு வரவு. அதே மாதிரி அளித்து தள்ளுபடி, கடனாளிகளுக்கு தள்ளுபடி அளிக்கிறோம். அப்போ ஒரு 50,000 ரூபாய் கடனாளிகள் 5,000 ரூபாய் கடனாளிகள் கட்ட வேண்டாம் அப்படின்னு நம்ம ஒரு அமௌண்ட் 5,000 ரூபாய் கட்ட வேண்டாம் நம்ம தள்ளுபடி கொடுக்குறோம். அப்போ அதனாலேயே என்ன ஆகுது? நிறுவனம் கொடுக்கும் பொழுது கடனாளிகளோட இருப்பு குறையுது இல்லையா? அதனால வரவுல வரும். அடுத்தது விற்பனை திருப்பம். அதே மாதிரி தான். இப்போ 50,000 ரூபாய்க்கு பொருள் வித்திருப்போம். அதுல 5,000 ரூபாய் பொருள் சரியில்லைன்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க? கடனாளி திருப்பி அனுப்பியிருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதுக்கான தொகை என்ன ஆகுது? கடனாளிகளோட இருப்பு குறையும். அதுவும் வரவுல வரும். வாராக்கடன், வாராக்கடனா என்னது? வரவே அந்த கடன் கட்ட முடியாம போன கடன். அப்ப அதுவும் கடனாளிகளோட இருப்பை குறைக்கும், வரவுல வரும். பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, மாற்றுச்சீட்டுக்கான பணம் பெற்றது. மாற்றுச்சீட்டு கொடுத்துருக்காங்க கடனாளிகள், அதுக்கான பணம் பெற்றாச்சு. அப்ப பெறும்பொழுது என்ன ஆகும்? கடனாளிகளோட இருப்பு குறையும் இல்லையா? இதனாலதான் இதெல்லாம் வரவுல வருது. அடுத்தது இறுதி இருப்பு. தொடக்க இருப்பு பற்றுல வருது, இறுதி இருப்பு வரவுல வருது. வேற என்ன பற்றுல வரும் அப்படின்னா, 2 ஐட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 ஐட்டம் வரும். எதாவது? வங்கி கணக்கு, அதாவது காசோலை மறுக்கப்பட்டது. இப்ப காசோலைக்கான பணம் செக் கொடுத்துருப்பாங்க. செக் என்ன இது? பவுன்ஸ் ஆகுது. அப்ப அதுக்கான பணம் மறுக்கப்படும் பொழுது கடனாளிகளோட இருப்பு என்னவா தான் இருக்கும்? அப்படியே தான் இருக்கும், குறையாது. அப்ப குறையாத பொழுது அது பற்றுல வரும். அதே மாதிரி பெறுதற் சீட்டுக்கான மாற்றுச்சீட்டு, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு. அப்ப அந்த மாற்றுச்சீட்டுக்கான பணம் மறுக்கப்படும் பொழுதும் கடனாளிகளோட இருப்பு குறையாம அப்படியே தான் இருக்கும். அதனால இந்த 2 மட்டும்தான். எதாவது? வங்கி கணக்கு, அதாவது காசோலை மறுக்கப்பட்டதும், பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காசோ, அதாவது மொத்த கடனாளிகள் கணக்குல 2 வரும். என்னென்ன? ஃபர்ஸ்ட் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது எழுதிடுவோம். அடுத்தது என்ன 2 வரும் அப்படின்னா, காசோலை மறுக்கப்பட்டதும், பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க? பற்ற கூட்டுறீங்க, வரவை கழிக்கிறீங்க. கழிச்சா வர ஆன்சர் தான் என்ன? நமக்கு வித்தியாச தொகை. ஏன்னா இருப்பு கீழ் இறக்கப்பட்டது கொடுத்துட்டாங்க, அதாவது இறுதி இருப்பு கொடுத்துட்டாங்க. அப்ப வர்ற தொகை மீத இருப்பு வரவுல இருந்து பற்ற கழிக்கும் போது வர்றதுதான் என்னது? கடன் விற்பனை. இந்த கடன் விற்பனை தான் நமக்கு என்ன வரும்? பேலன்சிங் ஃபிகரா வரும். சம போடும்போது கடன் விற்பனை நம்ம கீழே எழுதுவோம். அது நான் விளக்கமா பார்ப்போம். ஓகேவா? இப்போ பேஜ் நம்பர் 33ல பயிற்சி கணக்கு 10 பார்க்குறோம். பின்வரும் தகவல்களிலிருந்து கடன் விற்பனையை காணவும். என்ன கேட்குறாங்க? கடன் விற்பனையை காணவும் பார்த்தோம். இப்போ நம்ம ஒரு வாட்டி என்ன பயிற்சியில பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லாப நட்ட அறிக்கை பார்த்தோம், லாபம் அல்லது நட்டம் கண்டுபிடிச்சோம். அடுத்தது என்னது? தொடக்க முதல் இறுதி முதல் நிலை அறிக்கை பார்த்தோம் இல்லையா? நிலை அறிக்கையில முதல் கண்டுபிடிச்சோம், அப்புறம் தொடக்க முதல் கொடுத்துருக்குமா, இறுதி முதல் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி என்னது? தொடக்க முதல் இறுதி முதல் எல்லாமே கண்டுபிடிச்சோம். இது இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இப்போ இந்த 10வது கணக்கு என்ன அப்படின்னா, அதாவது கடனாளிகள் கணக்கு தயாரிக்கிறோம். எதுக்காக? கடன் விற்பனையை கண்டுபிடிக்க. கடனாளிகளுக்கு கடனுக்கு வித்த தொகை, அப்ப கடன் விற்பனையை கண்டுபிடிக்கிறதுக்காக கடனாளிகள் கணக்கு போடுறோம். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, கடனாளிகளோட கணக்கு 2 பக்கம் போடணும். மொத்த கடனாளிகள் கணக்கு, கடன் விற்பனையை கணக்கிடுவதற்காக. பற்று வரவு, பற்று பக்கம் என்ன வரும் அப்படின்னா, கடனாளிகள் சொத்து, சொத்தோட பற்று. சொத்து எப்பவுமே என்ன இருப்பை காட்டும்? பற்று இருப்பை காட்டும். அப்ப தொடக்க இருப்பு பற்றுல வரும்.
வரவில் என்ன வரும்? ரொக்கம் பெற்றது, வங்கி காசோலை மூலம் பணம் பெற்றது, தள்ளுபடி அளித்தது, விற்பனை திருப்பம் அல்லது உள் திருப்பம் வரும், வாரா கடன் வரும். பற்றில் என்ன வரும்? காசோலை மறுக்கப்பட்டது, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது வரும். வரவை கூட்டி பற்ற கழிக்கிறோம், கழிச்சா வரதுதான் என்னது? கடன் விற்பனை. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம சம்ம பார்க்கலாமா? 2018 ஏப்ரல் 1 அன்று கடனாளிகள். ஏப்ரல் 1 அன்று கடனாளிகள் மீன்ஸ் வாட்? ஸோ இதுதான் என்னது? தொடக்க கடனாளிகள். ஸோ நம்ம என்ன எழுதணும்? பற்று பக்கம் என்ன எழுதணும்? இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது. இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது எவ்வளோ? 1,00,000. ஓகேவா? அடுத்தது கடனாளிகள் இருந்து பெற்ற ரொக்கம். கடனாளியிலிருந்து பெற்ற ரொக்கம் என்னது? கடனாளிகளோட இருப்பு குறையுது, ஏன்னா ரொக்கம் பெற்றுட்டாங்க. அப்போ இருப்பு குறையும் பொழுது எங்கே எழுதுவோம்? சொத்துக்கள் இருப்பு குறைந்தால் வரவு பக்கம் எழுதுவோம். அப்போ ரொக்கம் பெற்றது, ரொக்கம் பெற்றதுன்னு எழுதணும். அது எவ்வளோ எழுதணும்? 2,30,000. அடுத்தது அளித்த தள்ளுபடி. அதே மாதிரி கடனாளி தள்ளுபடி அளித்தாலும் என்ன ஆகும்? கடனாளிகளோட இருப்பு குறையும். அப்போ இருப்பு குறைஞ்சதுன்னா எங்கே காட்டணும்? வரவில் காட்டணும். அப்போ அளித்த தள்ளுபடி 5,000 கடனாளிகள் கணக்கில் வரவு. உள் திருப்பம் அப்படின்னா என்னது? விற்பனை திருப்பம். நம்ம வித்த சரக்கு திரும்பி உள்ள வருது, சரியா? அப்போ உள் திருப்பம்னாலும் விற்பனை திருப்பம்னாலும் ஒன்று தான். அப்போ உள் திருப்பம் எங்கே வரும்? கடனாளிகள் கணக்கில் வரவில் வரும். ஏன்னா இதுவும் கடனாளிகளோட இருப்பை குறைச்சி காட்டுறது. அடுத்தது 2019 மார்ச் 31 அன்று கடனாளிகள். இதுதான் என்னது? இறுதி கடனாளிகள், தட் இஸ் இறுதி இருப்பு. ஸோ இருப்பு கீழ் இறக்கப்பட்டது எவ்வளோ? 1,20,000. இப்போ பற்று பக்கம் இது ஒன்று தான் இருக்குது இல்லையா? இப்போ வரவு கூட்டுறீங்க. வரவுக்குள்ள கூட்டும் பொழுது எவ்வளோ வரும்? 3,00,000, 3,50,000, 3,80,000. பற்றில் எவ்வளோ இருக்குது? 1,00,000. அப்போ கடனாளிகளோட வரவுல இருந்து பற்ற கழிக்கிறோம். பற்ற கழிக்கும் பொழுது வர்ற பேலன்ஸ் தான் என்னது? கடன் விற்பனை. கடன் விற்பனை எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்? 2,80,000. உங்களுக்கு 3 மார்க்கில் இந்த மாதிரி கணக்கு கேட்குறாங்க, சரிங்களா? 3,80,000. அடுத்தது இது கடன் விற்பனை தான் கண்டுபிடிப்போம். ஆனால் கணக்கில் என்ன கேட்டிருப்பாங்கன்னா மொத்த விற்பனை கேட்பாங்க. அடுத்த பயிற்சி கணக்கு பார்ப்போம்.